நான் உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். உடனே போய் கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆமா என்னஞ்சாரு மருத்துவத்தை அழைச்சாரு. கரெக்ட். ஆமா, மருத்துவம் இல்லாத ஆமா எந்த மருத்துவம் இருந்தா தான் ஆமா குழந்தைகள் நல்ல சோசமா பிறக்கும். கண்டிப்பா பிறக்கும். அதனால ஆமா ஒரு மருத்துவத்தை கொண்டு வந்து தேங்க் யூ. யாருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு? நமக்கு என்னைக்கு பிறந்த நாள் தான். டெய்லி பிறந்த நாள் தான். அப்போ இப்படி 10 மாதம் உச்சம் வச்சு பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கும்போது இருந்தாலும் இந்த முத்து வீரப்பகடை பூலுடையாள் பெண்கொடியாளுக்கு அவ வலிக்க வழியில பூலுடைய சொல்லுதா, இந்த வீதி தெரியுமானா நான் ஏந்தும் பிள்ளை கேட்க மாட்டேன், நான் ஏந்தத்தம் இருக்க மாட்டேன், நெய் வழக்கும் எடுக்க மாட்டேன், நான் மாதாந்த நடக்க மாட்டேன், மாவளக்கும் எடுக்க மாட்டேன், எனக்கு முதலை வாரம் கேட்க மாட்டேன், நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ என்று சங்கடத்தை சொல்லுவாளா. என் வயிறோ வலிக்குதையா, வயிறோ வலிக்குதையா, எனக்கு வானாலு போகுதையோ, எனக்கு வானாலு போகுதையோ. என் வயிறோ வலிக்கு வானாலு போகுது போகுது. இந்த விதி தெரியும்னா ஆமா நான் ஏந்தும் பிள்ளை கேட்க மாட்டேன், கேட்டிருக்க மாட்டேன், மாதாந்த நடக்க மாட்டேன், நான் மாவளக்கு எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். நான் ஏந்த என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சாகணும். அப்படியா? அதை பிக்கிறதுக்கு வழி இல்லாம தான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதானங்க. நான் ஏந்தத்தவ இருக்க மாட்டேன், நெய் விளக்கு எடுக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரை வடிக்க சரிதா. அப்ப பார்த்தார் இந்த முத்து வீரப்பகடை. ஆஹா, நீ கவலைப்படாத, அதானே எம்மா என்ன வருத்தப்படாத, சரிதானே மருத்துவம் கை கொடுக்க மலை நம்பி அருளால நமக்கு மதலை வந்து பிறக்கும் பிறக்கும். அப்படி என்று சொல்லி ஆமா 10 மாதங்கள் முச்சும் பெற்று பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கும். பரிபூரண கர்ப்பமாகவே இருக்குகின்ற போது ஆமா அப்ப என்ன நடக்க தெரியுமா? எப்படி ஐயா? அது 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பத்தில ஒரு நாள் தினமதியில பூலுடையா பெண்கொடியா அடிதொடியா வயர் குறைந்து இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா அவ குறுக்கறிந்தா அவ குறுக்கறிந்தா இடுப்பறிந்தா இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா மங்கை பூலுடையாள். அப்ப வயிறு வலித்து வானால் வலித்து அந்த பூலுடையாள் நிற்கும் போது முத்து வீரப்பகடை மருத்துவத்தை அழைத்து வந்த உடனே அவளுக்கு வேணுமுங்க செல்வாக்கை கொடுத்து வேணுமுங்க பணத்தையும் காசையும் கொடுத்து அரண்மனைக்கு வரவழைத்து அந்த மருத்துவம் கை கொடுக்க ஏ அம்மா அம்மா பூலுடையா பூலுடையா நீ என்னுடைய வார்த்தைகளையா பூலுடையா ஏ அம்மா அம்மா பூ நல்லா ஐயா ஆமா டைமே இல்லை ஒரே பாட்டு அப்ப நல்லா இருக்காங்களா? சரி 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 கிளம்பிட்டீங்களா? சரிக்கா அப்படி என்று 2 பேர்களுமாக எம்மாயே பூலுடையா அவன் நடகுடத்தில் கயத்தை போட்டான், நாற்காலியே எடுத்து போட்டான்,
போட்டா போட்டா எம்மா எம்மா பூலுடையா பூலுடையா நீ முக்காலியில் இருந்துக்கம்மா முகட்டு கயற பிடிச்சுக்கம்மா நாற்காலியில் இருந்துக்கம்மா இருந்து கம்மா நடகூட கயற பிடிச்சுக்கம்மா அம்மா இருந்துக்கம்மா நாற்காலில் இருந்துக்கங்க நடைகூடத்தில் போட்டிருக்கும் கயத்தை பிடிச்சுக்கங்க ஆமா உங்களுக்கு கஷ்டம் தெரியாம கை குழந்தை பிறக்கும் அவன் நானும் 7-8 பிள்ளை பெற்றான் கஷ்டம் பூரா கயிறு வழியா மேல போயிரும் ஆமா பயிரும் ஆமா பிறகு சரி அதனால ஆமா மருத்துவம் கை கொடுக்க உங்களுக்கு தலைச்சூலியாக இருப்பதனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும் பெண்களுக்கு வந்து தல பிரசவம் என்பது மறுபிறவி. ஆமையா பெண்களுக்கு மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, பெண்ணா பிறந்த அனைத்து ஜீவனுக்குமே தல பிரசவம் என்பது மறுபிறவி. பெத்து எடுத்தா தான் உறுதி சொல்ல முடியும். கஷ்டம், ஆனா ஒண்ணு வராது. அவருக்கு அனுபவம் இருக்குதா? அம்மா பிறவி அது இறைவனுடைய அனுக்கிரகம் இல்லையா? அம்மா படுத்த படம் இன்னைக்கு கீழே விழுந்து தான் ஆகணும். அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியாகவே இருக்க அடிதொடியா வயருளைந்து பூலுடையா திருவயச்சிலே ஐயா திருவயச்சிலே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தா அடிதடியா வயருளைந்து பூலுடையால் திருவயச்சிலே ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்க சற்று நேரத்துக்குள்ள அவர் வயிறு வலி இன்னும் நிக்கலையே அப்படின்னு எனக்கு இன்னும் வயிறு வலி விடலையே அப்படின்னு பார்த்த உடனே அவ கைய வச்சு பார்த்தா, அப்படியே பார்த்தா எதுவும் கள்ளங்கள்லாம் இருக்குமான்னு. வேற எதுமா இருக்குமான்னு பார்த்தா, அம்மா என்ன இன்னொரு குழந்தை இருக்க மாதிரி தெரியுது, இருக்க மாதிரி தெரியுது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ அப்படி என்று சொன்ன போது ஆமையா அதற்கடுத்து சிலது நேரத்துக்குள்ளாக என்னையா பூலுடையா திருவயத்தில் அடிதொடியா வயர் குறைந்து ஐயா வயருளைந்து ஒரு ஆண் குழந்தையே பெற்றெடுத்தா வயர் குறைந்து வந்து பிறந்த ஆனந்த கொலவ போடுவாரா எம்மா போடுங்கம்மா ஒரு குலவ ஏ ஒரு குலவ உங்க பொண்ணா மணி குலவ ஒரு குலவ ஐந்து கொலவை போடுவாரா ஒப்பில் நல்ல கொடியறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனையடி போட்டுவாரா நீராட்டியா பிள்ளைக்கு நேர போட்டு ஒப்பில் கொடியெடுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகளை ஊட்டி சேனைகளை ஊட்டிய வேளையிலே பிறந்ததோர் ஆண் குழந்தையவும் பெண் குழந்தையவும் நீராட்டி தாளா
கட்டில பொட்டு போட்டு ஆமா தாய் அமிர்தத்தையும் கொடுத்து ஆமையா நம்ம ஆண்டவனை நினைச்சு ஆமா பிள்ளை வர வேணும்னு தவம் இருந்தோம் நம்ம இருந்ததா ஒரு பிள்ளைக்கு சரிதான் என்ன பிள்ளை பிறந்துச்சு பெரிய பிள்ளையா இருக்கு ஆமா சரி சரி அதுக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்னு பார்த்தா இது பெரிய பிள்ளையா பிறந்திருக்கு பிறக்கும் போதே பிறவே அப்ப இறைவனுடைய அருளாலே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வந்து பிறந்ததென்று ஆனந்த சந்தோஷப்பட்டார்கள் அரண்மனையிலே கொண்டு வந்து பாரிய வகையில் எடுத்து வலது கண்ணம் முத்தமிட்டார் சேர்த்து மெல்ல நான் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டார் குவாரி தானடு சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா? அப்படியாகவே வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அப்படி ஒளிச்சு வைங்க. அதான் பிள்ளைக்கு அப்பலே பால் டப்பா வச்சாச்சு. அப்படி சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வரும்போது அடேங்கப்பா இந்த பூலுடையாளுக்கும் முத்துவீர பகடைக்கும் மனசுல சந்தோஷத்தை பார்த்தா உள்ள பிறந்ததை சிறப்பாகவே நாமல் செலவு செய்ய வேணுமே என்று வாரவருக்கும் போறவருக்கும் பிள்ளைய பார்க்க அரண்மனைக்கு எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு பண்டம் பலகாரம் தான். நம்ம எங்க பார்த்தாலும் இனிப்பு சீனி பழம் தான். பிள்ளை பிறந்ததை நாமல் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எப்படி சிறப்பு செய்கிறார்கள்? செல்லமாக பிறந்தான் என்று செல்லமாக பிறந்தான் செல்லமாக பிறந்தான் என்று பிறந்தான் என்று சீனி பலம் செலவு செய்தார். சீனி பலம் செலவு செய்தார்.
கொடுப்பாரா கொடுப்பாரா அவர் தான தருமம் கொடுப்பாரா 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 ஆமையா ஓடையா பிறந்தான் அள்ளி பணம் செலவு செய்தார் அள்ளி பணம் செலவு செய்தார் செலவு செய்தார் ஆமையா ஓடையா கொடுத்தார்கள் செல்ல மகம் பிறந்தான் என்று சீனி பழம் கொடுத்தார்கள் அருமை பெருமையோடு அத்தனை பேர்களுக்கும் இப்படி செலவு செய்ய அந்த காலம் குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் கோவில் கொடை விழாவாக இருந்தாலும் அது மட்டும் இல்ல பெரியாளு போய் சேர்ந்தாலும் கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் அங்க அன்னதானம் தான் போட்டிருக்காங்க அங்க அன்னதானம் தான் போட்டிருக்காங்க அப்போ நெசமத்தம் போடுங்காரோ நான் சும்மா தான் ஏன் அப்படி அன்னதானம் போட்டாங்க தெரியுமா என்ன தானத்திலே சிறந்த தானமே அன்னதானம் தான் அன்னதானம் கொடையிலே சிறந்த கொடை அன்ன கொடை நான் நினைச்சேன் கருப்பு கொடைன்னு பார்த்தேன் கருப்பு கொடை உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு நான் என்ன வித்தியாசமா சொன்னேன் ஏன் அவங்க சாப்பாடு போட்டாங்க தெரியுமா என்ன என்ன எதை வேணாம் என்றார்கள் எதை சாப்பாடு ஒண்ணுதான் போதும்னு சொன்னாங்க அந்த காலம் ஆமா அந்த காலத்துல அதுக்கு தான் சாப்பாடு போட்டாங்க சரிதான் ஆனா இப்போ அப்படியா என்ன இப்போ பூரா குழந்தை பிறந்த வீடா இருந்தாலும் சரி ஆம்பளை புள்ள பிறந்த ஆப்பு இப்ப சாமிக்கு வச்சாங்க பொம்பளை புள்ள பிறந்த இது புல்லா சாமிக்கு தானே தெரியுது நமக்கு தெரிய மாட்டேங்குதா ஆம்பளை புள்ள பிறந்த ஆப்பு பொட்டை புள்ள பிறந்தா பெரிய புல்லு வந்துட்டுல சொல்லுங்க. அப்போ இந்த காலத்துல கல்யாண வீடு இருந்தாலும் கோட்ரு, குழந்தை பிறந்த வீட்டா இருந்தாலும் கோட்ரு, கிழவன் கிழவி போய் சேர்ந்தாலும் கோட்ரு, சடங்கு விடுனாலும் கோட்ரு. எதுக்குத்தான் அடிக்கணும்னு கணக்கு இல்லாம போச்சு. அப்படி இருந்தா தான் கூட்டம் கூடும். சில பேரு சந்தோஷமா இருக்கு அதனால சரக்கடிக்கங்காங்க, சில பேர் மனசு சங்கடமா இருக்கு அதனால சரக்கடிக்கங்காங்க. எதைத்தான் நம்பனே தெரிய மாட்டேங்குது. அதான் தெரியல, அதான் தெரியல. சந்தோஷத்துக்கும் கோட்ரு, கோட்ரு, சங்கடத்துக்கும் கோட்ரு தான். கோட்ரு தான், கோட்ரே வாழ்க்கையா போச்சு. அதுக்கு என்ன முடியும்? தாண்டி அழுகம்னாலும் கோட்ரு தான். அப்போ இந்த பூலுடையால முத்து வீர பகடையும் பெற்ற திருமகனையும் பெற்ற திருமகளையும் 16ஆம் நாள் என்று பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று பிறந்த பொட்ட பிள்ளைக்கும் பிறந்த ஆண் பிள்ளைக்கும் மலை நம்பி குறுங்குடி நாச்சி அருளாலே பிறந்ததினாலே 2 குழந்தைக்கும் என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? எப்படி எப்படி? பிறந்ததொரு பெண் குழந்தையே, பெண்கொடியால் பிள்ளைக்குத்தான் ஐயனாவென்று பெயர் கொடுத்தார். ஆண் குழந்தை ஆனவருக்கு மாலை நம்பி அருளால பிறந்ததாலே பிறந்ததாலே சின்ன நம்பி என்றே பெயர் கொடுத்தார்.
கோடே பேர் கொடுத்தார் ஏ சின்ன நம்பியா பிறந்ததோர் பெண் பிள்ளைக்கு ஐயனாவென்றும் ஆண் குழந்தைக்கு மலை நம்பி அருளால் பிறந்ததினாலே சின்ன நம்பி என்று சொல்லியே பெயர் நாமங்களை கொடுத்து அந்த பெண் குழந்தையவும் ஆண் குழந்தையவும் ஆனந்த சந்தோஷமாகவே வளர்த்து வருகிறார் அவரை வளர்த்து வரும் நாளையில பெண்கொடியா பெண்கொடிக்கு ஐயனா பெண்கொடிக்கு சின்ன நம்பியானவர் வளர்ந்து வரும் நாளையில தரையில விட்டோமா அண்டை கால் பூமியில விட்டோமா பொறுப்பாத நோகுமென்று வலதில தொட்டில்கள் தொடையதில நடவர மார்போடு தொட்டில் கட்டி மார்போடு தொட்டில் கட்டி பிழைக்கு வடியதில நடவர அப்படி வளர்த்து வரும் நாளையில ஒன்று நல்ல வயதா ஒன்று விளையாடுவார்கள் இரண்டு நல்ல வயதும் இருந்து விளையாடுவார்கள் மூணு நல்ல வயதுமாச்சு முத்தான அவருக்கு மூணு நல்ல வயதுமா முடி இறக்கி காது அவருக்கு முத்தான கடுக்கம் போல் நாலு நல்ல வயதுமா நடந்து விளையாடுவார் ஐந்து வயதுமா அறிவு பாடம் படித்துவார் அவர் ஆறு நல்ல வயதுமா அரிச்சுவடி படிப்பார் ஐந்து வயதாச்சு அறிவு பாடங்களை கற்பிக்க வேணும் என்று தன் மகனாகப்பட்ட பாலகனுக்கு இந்த சின்ன நம்பிக்கை பெற்றெடுத்த ஆண் குழந்தையே சிறப்பாகவே நாமல் பாடங்களை படிக்க வைக்க வேண்டும். பெரியவா இந்த ஐயனாவை படிக்க வைக்கிறோமோ இல்லையோ பொட்ட பிள்ளை என்னைக்கு நாளும் வீட்டுல தானே இருக்க போகுது, கட்டி கொடுத்து வேற இடத்துக்கு தானே போக போகுது. அதனால ஐயனாவை படிக்க வைத்தாலும் இந்த அழகான ஆண் குழந்தைக்கு நாம் அதற்கேற்ற பாடங்களை சிறப்பாகவே கற்பிக்க வேண்டும் என்று 5 வயதிலே வாத்தியாரிடத்திலே சேர்க்க வேணும் என்று பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா என்னைக்கு சேர்க்கலாம்? என்னைக்கு பிங்கள வருஷம் 2 மாதம் சரஸ்வதி பூஜை அன்று என்ன தரிசினி சரஸ்வதி மறுநாள் என்ன புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை அன்னைக்கு புத்தகத்தை பூசையில வைக்கணும். மறுநாளைக்கு விஜயதசமி. ஆமா, அதான் நான் விஜயதரிசினின்னு சொல்லாம தரிசினின்னு சொன்னேன். ஒழுங்கா இருந்துக்கிடும். பம்பாக்கி போட போறேன். மேல இருந்து கீழே இறங்கும். சரஸ்வதி பூசை அன்னைக்கு பிள்ளையை பள்ளிக்கூடத்திலே சேர்க்கணும். ஆமையா. விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். அப்படி என்று ஆமையா நல்லதொரு மாதத்தில் புரட்டாசி மாதத்திலே என்னையா சரஸ்வதி பூசை அன்னைக்கு சின்ன நம்பிக்கை பாட புத்தகத்தை பூசையில வைக்கணும். ஆமா, அதுக்கு குலகுருவை வரவழைத்து ஆமா பூஜை முடிக்கவே 2 நாளாயிரும்னு நினைக்கிறேன்.
வாத்தியாரிடத்திலே பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்று அதற்கு தகுந்த ஓலையை கொண்டு வந்து ஓலையை காயாத பனையிலே கன்னிப்பனை குறுத்தெடுத்தார்கள். ஈனாத பனையிலே இளம்பனை குறுத்தெடுத்து இருபுறமும் கொண்டு சீவி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி பிடித்து 7 தொடங்கி பூசையில் வைத்தார்கள். மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு சின்ன நம்பிக்கை பாடங்களை கற்பித்து கொடுத்தார்கள். அப்போ பாடத்தை கற்பித்து கொடுக்கும் போது வாத்தியார் சொல்ல சொல்ல சின்ன நம்பி பின்னாலே சொல்லி படிக்க மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவதே சாலமும் நன்று அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்ல சொல்ல ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதான கேட்டேன். சரி ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் கானா முதல் இக்கண்ணா வரைக்கும் சிறப்பாகவே பாடத்தை படித்து வரக்கூடிய நாளையில் 6 வயதுமாச்சு அரிச்சுவடி படிப்பார். 7 நல்ல வயதுமாச்சு 8 பாடம் எழுதுவார். 8 வயதுமாச்சு 7 சுவடி படித்துவார். 9 வயதுமா வயதுமாச்சு பலகலையும் படித்து வாரா. அவர் ஆணைய சங்குதிரையே அறி உயர்ந்த தொழில் படி மல்லிடம்பு சிலம்பு தோல் மயக்கும் வித்தை பாடம் எல்லாம் முன்கரனும் பெண்கரன் முக்கியமா படித்து வார மல்லு வித்த போரு வித்தை வித்தை சிலம்பு வித்தை படி விருப்பமோடு படிப்பார. மூச்சடைக்கு பாய்ந்தாரானா 300 அடி பாய்ந்திடுவார். நாவடைக்கு பாய்ந்தாரானா 400 அடி பாய்ந்திடுவார். அடைக்கு பாய்ந்தாரா 500 அடி பாய்ந்திடுவார். ஆங்கரித்து பாய்ந்தாரா 600 அடி பாய்ந்திடுவார். எக்கித்தான் பாய்ந்தாரா எக்கித்தான் பாய்ந்தாரா சின்ன நம்பி 700 அடி பாய்ந்திடுவார். மூச்சடைக்கு பாய்ந்தால் 300 அடி பாய்ந்திடுவார். நாவடைக்கு பாய்ந்தாரானால் 400 அடி பாய்ந்திடுவார். ஆங்காரித்து பாய்ந்தாரானால் 600 அடி பாய்ந்திடுவார். சின்ன நம்பி ஆனையச்சம் குதிரை ஏச்சம் மல்லு வித்த சிலம்பு வித்த வில்லு வித்த போர் வித்த ஒரு அறுப்பு விட்டு ஒரு உடான் பாஞ்சு ஒரு கன்னிமுண்டா அடி அடிச்சு அப்படியே வட வீச்சு வீசி வீசி அப்படியே கர்ண அடிச்சு வரேன். அப்பேற்பட்ட தொழில் படித்து அழகாகிய சின்ன நம்பியானவள் அப்பேற்பட்ட வித்தைகள் எல்லாம் கற்றுணர்ந்து அப்படி சின்ன நம்பி கற்றுணர்ந்து இருக்கும் போது என்னய்யா ஊருக்குள்ள இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்க சரி சின்ன நம்பி அவர்களோடு இல்லாமல் அதிலிருந்து 1 மடங்கு என்னென்ன தொழில் இருக்கோ அத்தனையும் கற்றுணர்ந்து வருகிறார். அப்ப கற்றுணர்ந்து வரக்கூடிய சின்ன நம்பி ஒரு பள்ளத்தை தேடி வெள்ளம் எப்படி வருமோ அதே மாதிரி கடகடா கடகடாண்டு உருண்டு வெள்ளத்தை போல் அவன் வித்தைகளை கற்றுணர்ந்தான். சரி அப்ப இந்த சின்ன நம்பி இப்படி பல பாடங்கள் எல்லாம் படித்து வரும்போது ஊருக்குள்ள இந்த வயசு பிள்ளையெல்லாம் சேர்ந்து இந்த வாலிய பையங்க இருக்காங்க பாரு அவங்களுக்கு வேலை இந்த வேட்டைக்கு போறது வேலை பார்த்துக்கோ. அப்படியா? வேட்டைக்கு போனோம்னா இந்த சின்ன நம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோ. அப்படியா? ஆமா நாமெல்லாம் வேட்டைக்கு போன சமயத்துல நான் வேட்டைக்கு
வேட்டைக்கு போவேன் சமயத்துல ஒரு நாய் கொண்டு போவேன். கொண்டு போயிட்டு என்ன செய்வேன் தெரியுமா? சரியான கட்டெரும்பு ஒண்ண பிடிப்பேன். இல்ல ஆமா, நல்ல கட்டெரும்பு பரு எறும்ப பிடிப்பேன். பரு எறும்ப பிடிச்சு தலையை வெட்டிடுவேன். எறும்பு தலைய வெட்டி வீட்டுல கொண்டாந்து. எந்த தலைய? கட்டெரும்பு தலைய. கட்டெரும்பு தலைய. ஆமா, கட்டெரும்பு தலைய வெட்டி வீட்டுல வந்து வீட்டுல காப்பா இன்னைக்கு வேட்டைக்கு போனீங்க என்ன பறிச்சுதாங்க? கட்டெரும்பு கிடைச்சது. ஆமா, 5-6 எறும்பு இருக்கு. அதை எடுத்து போட்டு அறுத்தாலும் சரி, இல்ல சாறு எடுத்தாலும் சரிதான். குறுக்கு வேற வலிச்சுக்கிட்டு இருக்கு. அது கொழுப்பு எங்கன்னு எடுக்க முடியும்? நீ மூட்டோட போட்டு சாறு எடுத்து தான் சொல்லுவேன். அவளும் வைத்தியர் என்னவே தெரியுமா? நான் சொன்னது சரிதான்ட்டு கட்டெரும்பு 5-6 போட்டு ரசம் மாதிரி வச்சு தருவா. அதை குடிச்சு பாரும். அதேதான் கண்ணுக்கு நல்லது. என்ன கட்டெரும்பு கசாப்பு கண்ணுக்கு நல்லதா? அதேதான். அதானே. சரி, நீ வேட்டைக்கு போனா என்ன அவராவது சாமியாவது பூனை பிடிச்சேன்னு கேட்டாரு. சரி, நீ கட்டெரும்பு பிடிச்சு தலையை அறுத்தமுங்கிய சாமி சொல்லிச்சு. பூனை எம்படலைன்னா ஒரு எறும்பை தான் பிடிக்க முடியும். எலி கிடைக்கலன்னா எறும்பு தானே சாமி பிடிக்க முடியும். சரி, அப்ப இந்த சின்ன நம்பி வேட்டைக்கு போவதுன்னா அவருக்கு ரொம்ப விருப்பம். ஊருக்குள்ள உள்ள பையங்களோடு வேட்டைக்கு போவது விளையாடுவது அவங்கள பாக்கணும்னா வேட்டைக்கு போனா சும்மா போனா சேர்க்க மாட்டாங்க. கத்தி கொண்டு போனா காப்பங்கு. அப்படியா? சரி, கத்தி கொண்டு போனா காப்பங்கு. காப்பங்கு. ஈட்டி கொண்டு போனா இருப்பதுல 2 பங்கு. இருப்பதுல 2 பங்கு. ஆமா, அருவா கொண்டு போனா அரை பங்கு. அரை பங்கு. குத்துக்கம்பு கொண்டு போனா ஆமா சரி. அப்ப இப்படி ஆயுதத்தை கொண்டு போய் அதுக்கு தகுந்தபடி வேட்டைக்கு போனாதான் அதுல கூட்டத்துல சேர்ப்பாங்க பாத்துக்கோ. ஆமா, இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. வீரன் கை வெறும் கை போனா யாரு சாப்பா? பிறகு சேர்க்க மாட்டாங்க. அப்படி என்று சொன்ன போது பார்த்தா இந்த சின்ன நம்பி என்ன நம்ம அவங்க கூட ஏன் கத்தி குத்து கம்பி ஈட்டின்னு எடுத்துக்கிட்டு போகணும்? ஆமா, நம்ம அப்பா கிட்ட வேட்டைக்கு ஏத்த நாயை கேட்கணும். அதான் பாருங்க, அடுத்தவங்க கைய வச்சு நம்ம படுத்து உறங்க கூடாது. அப்படி படுத்து உறங்கினோம்னா ஆமா, அப்ப தரையில இறக்கும் தலை அப்படின்னு சொன்ன போது அவன் நினைச்சான் இவங்களோட நம்ம என்ன வேட்டைக்கு போகுது? அதனால நம்ம தனிய வேட்டைக்கு போகணும். அவன் சொந்த கையை தலைக்கு வச்சு படுத்தா தானே உனக்கு வரும். அடுத்தவன் கையை வச்சா தான் கையை வீட்டுக்கு போயிடுவானே. குடத்துக்காரரு மோசமான பாட்டி. ஆமா ஆமா, அப்படியா? மெத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சின்ன நம்பியானப்பட்டவர் தனியா வேட்டையாட வேண்டும் என்று இந்த சின்ன நம்பியானவர் தான் ஆவேடியன்னாலுட சின்ன நம்பிய நம்ம உடம்பு கட்ட ஆட வேணும், உயர்ந்த பேரு வாங்க வேணும், அமல் பண்ணி வேட்ட ஆடவே பாதி பங்கு கொடுக்கவே அங்கே முயல் வேட்ட ஆடவே முயல் வேட்ட ஆடவே வேணா நினைப்பாராய். முத்து வீர பகட ஊருக்குள்ள உள்ள என்ன மாதிரி பையங்கள்லாம் வேட்டைக்கு போறாங்க. அவங்க கூட போனா அதுக்கு தகுந்த ஆயுதத்தோட தான் போகணுமா. சரி, அதுலயும் அரை பங்கு காப்பங்கு தான் நமக்கு தருவாங்களா. அதனால அப்படி நான் போக மாட்டேன். நான் தனியாக வேட்டைக்கு சென்று வேட்டை பிடிக்க எனக்கு வேட்டை நாய் 2 வேணும். அது போக நம்ம பகட குலத்துல பிறந்ததுனால சில பேர்கள் நம்மளை கூட்டத்தோடு சேர்க்க மாட்டாங்க. ஆகையினால் நான் தனியத்தான் வேட்டைக்கு போகணும்ப்பா. அப்படியே வேண்டாம்.
அதனால அப்பா எனக்கு தனியாக 2 நாய் பிடித்து வேட்டைக்கு போவதற்கு தர வேணும் என்று சொன்ன போது அப்ப பார்த்தார் இந்த முத்து வீரப்பகடை. அதானே கேடா உன்னை எவ்வளவு படிப்பு படிக்க வச்சிருக்க, நீ வேட்டைக்கு போற முடிய? ஆமா வேட்டைக்கு தான் போவப்பா. ஏ சின்ன நம்பி, என்ன பல பாடங்களையும் படித்து வருகிறாய், எப்ப வேட்டைக்கு போகணும் உனக்கு அப்படி ஒரு ஆசையா? ஆமா எனக்கு அந்த ஆசை தான். அப்படின்னு உடனே நீங்க என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா எனக்கு வேட்டைக்கு போக 2 வேட்டை நாய் வேணும். ஆமா கண்டிப்பா வேணும். அப்படி என்று சொன்ன உடனே என்னய்யா முத்து வீரப்பகட வேட்டை நாய் வேணும்னா வேண்டுமானா நம்ம ஏரியாவில் அதுக்கு தகுந்த நாய் கிடைக்காது. ஆமா இங்கிட்டு கூடி இங்க பூரா நம்ம தெருவு நாட்டு நாய் தான் கிடைக்கும். இங்க எல்லாமே நாட்டு நாய், வளர்ந்த நாயா இருக்காது. ராஜபாளையத்துக்கு போகலாம், அங்க ராஜபாளையத்து நாய் வந்து வேட்டைக்கு போக முடியாது. அந்த நாய் அது ஒரு செய்தி ஆவாது, வீட்டுக்கு ஆவலுக்கு ஆகும். ஆமா அப்போ வேட்டை நாய் பிடிக்கணும்னா அதுக்கேற்ற நல்ல வேட்டை நாய் எங்க கிடைக்கணும்னு விசாரிச்சா முத்து வீரப்பகடை. விசாரிச்ச வேளையில வேட்டை நாய் வேணும் என்று சொன்னா அது மைப்பார சிப்பி பாரு, ஏ மைப்பார சிப்பி பாரு, அங்கு வேட்டை நாய் கிடைக்கும் என்று விசாரித்து கேட்ட போது வேட்டை நாய் பிடிப்பதற்கு வேட்டை நாய் பிடிப்பதற்கு பகடை மண்ணே வாராரு. அவர் வேட்டை நாய் பிடிப்பதற்கு மைப்பார சிப்பி பாரு, அவர மகிமையோடு வாராரு. மைப்பார சிப்பி பாரு எங்க இருக்கு? எங்க இருக்கு? கழுகுமலைக்கு கிழக்க இருக்கு. ஆமா கழுகுமலை கிழக்க, அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். ஆமா அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், துரைசாமிபுரம் தாண்டி போனா கோயில்பட்டிக்கு அங்க சிப்பிப்பாறை, சிப்பிப்பாறை அப்படி திருவங்கடத்துக்கு கழுகுமலைக்கு கிழக்க போனியேன்னு பார்த்தேன். கழுகுமலைக்கு வடகணிக்கு போறதுக்கு நான் கிழக்கணிக்கு போயிட்டேன். நீ ஒரு ஞாபகத்திலே இருக்க. அது மைப்பாறை சிப்பிப்பாறைக்கு மகிமையோடு வந்து வேட்டைக்கு ஏத்த நாயை பிடிக்கணும்னா வீட்டுல ஆள் இருந்தா நாயை பிடிக்க முடியுமா? முடியாது, பிடிக்க முடியாது. ஆள் இல்லாத நேரம் பார்த்து இந்த முத்து வீரப்பகட நாய்களை பிடித்து கொண்டு நான்கு நேரி தாலுகா வேப்பலாங்குளத்துக்கு வந்து தன் மகனாகப்பட்ட சின்ன நம்பிக்கு கொடுக்க அந்த சின்ன நம்பி வேட்டை நாயை கண்ட உடனே ரெட்ட சந்தோஷம். நான் வேட்டைக்கு போக போறோம்னு ஆனந்த சந்தோஷப்பட்டு அவரை காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் கைபிடித்து வாராரு. அருமை உள்ள சின்ன நம்பி, ஆனழகை சின்ன நம்பி வேட்டை நாயை கைபிடித்து வேட்டைக்கு தவாராரு. அவர் வேட்டை நாயை கைபிடித்து வேட்டைக்கு தான் போக வேணும் என்று சொல்லி சின்ன நம்பி எங்க எங்கே போவோம் என்று எண்ணி கொண்டு வாரான. அப்ப நினைக்கிற வேளையில பனங்குடி மலையதில பன்றியோட அட்டகாசம், களக்காடு மலையதில கரடியோட அட்டகாசம், உடன்குடி மலையதில உடும்பினோட அட்டகாசம். இந்த நல்ல செய்தியாது சின்ன நம்பிக்கை பாரா, சின்ன நம்பி காத்த
காத்துக்குத்தான் சின்ன நம்பி காத்துக்குத்தான் காட்டு தீயா பரவுதையா வேட்டைக்கு போனோம்னா எங்க போய் நம்ம வேட்டை பிடிக்க? எங்க பிடிப்பது? நம்ம ஊருக்குள்ள வேட்டை பிடிச்சாலும் சின்ன சின்ன மிருகங்களா தான் பிடிக்க முடியும். ஆமா, மலைக்கு போகணும். மலைக்கு பெரிய பெரிய மலைக்கு போனா தான் பெரிய பெரிய மிருகத்தை பிடிக்கலாம். ஆமா, பெரிய மிருகம் பிடிக்கலாம். நம்ம ஏரியாவுலனா முயல் பிடிக்கலாம். ஆமா, வேற என்ன பிடிக்க? இங்க 2 அணில் பிடிக்கலாம். வேற ஊருக்குள்ள பிடிச்சா அதான் பிடிக்கலாம். இப்படி தான் பிடிக்க முடியும். இல்ல 2 பெருச்சாலியை பிடிக்கலாம். அப்படியா? நம்ம இத தான் பிடிக்க முடியும் ஊருக்குள்ள. நல்லா இருக்கும் பாத்துக்கோ. பெருச்சாலி கட்டி தின்னு பார்க்கணும். சரி. யான் கேக்க. அப்ப இந்த சின்ன நம்பி இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது ஆமையா பனக்குடி மலையிலே பன்றியோட அட்டகாசம். ஆமா, உடங்குடி மலையில உடும்பினோட அட்டகாசம். உடும்பு அட்டகாசம். களக்காடு மலையில கரடியோட அட்டகாசம் ஒரு பயிரை இருக்க விடாது. ஆமையா, ஆகையினால என்ன இங்கே சென்று நாமல் வேட்டையாட வேண்டும் என்று இதனை அறிந்த சின்ன நம்பி என்ன செய்கின்றார்? காட்சி நாயவும் ஊச்சி நாயவும் கையிலே பிடித்து ஆமா பனக்குடி மலையதி பன்றி வேட்டாடுவார். உடன்குடி மலையதி உடும்பு வேட்டாடுவார். களக்காடு மலையதிலே என் கட்டழகை சின்ன தம்பி அவர கரடி வேட்டாடுவார். அப்ப வேட்டைக்கு தான் போறாரு, வேட்டை கொண்டு வாராரு. பிடிச்ச வேட்டைய கொண்டு வந்து வீட்டுல அக்கா இருக்காளே ஐயனா, அக்கா ஐயனா என்ன தம்பி நான் கொண்டு வந்த வேட்டைய நல்லா எனக்கு குழம்பு வச்சு கறி வச்சு சாப்பாடு வச்சு சாப்பாடு வச்சு தாக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த வேட்டைய உரிச்சு அத வகை வகையா குழம்பு கறி கூட்டுன்னு ரெடி பண்ணி குடும்பத்தோட அமர்ந்து சாப்பிட்டு மிச்ச கறி இருந்தா அத்தை போடு, உப்பு கண்ணை போடு, காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா அவன் எவ்வளவு நாளைக்குனாலும் கெட்டு போகாது. அப்படியா? அவர் என்ன பண்ண அப்படியாக சின்ன நம்பி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேட்டைகளை பிடித்து கொண்டு வந்து இவ வேட்டைக்கு போக ஐயனா வீட்டுல உட்கார்ந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணுதா? ஆமா, கொஞ்சம் வயசாகி போச்சு, கண்ணே பத்தல. கண்ணு பத்தலன்னா வயசாகி போச்சுல. அவளுக்கு வயசாகி போச்சுன்னா இவ தானே சாப்பாடு ரெடி பண்ணணும். அப்படி ஐயனா வீட்டில் இருந்து சின்ன நம்பிக்கு வேணுங்க சாப்பாடுகளை பொங்கி கொடுக்க இந்த சின்ன நம்பி சிலது நாளங்களாக இப்படி வளர்ந்து வரும்போது ஆச்சி நாயும் பூச்சி நாயும் கட்டழகை சின்ன நம்பி வேட்டைக்கு போவாரா. இப்படி வளர்ந்து வரும் நாளையில சின்ன நம்பி ஆனவர் 16 வயதுமாச்சு, பருவம் உள்ள பிள்ளையா 20 வயதாச்சு, 20 வயதாச்சு. சின்ன நம்பி இளவட்ட பையனா இளவட்ட பிராயம்னா எப்ப சின்ன நம்பி அழக பார்த்தா பார்க்கறதுக்கு 14000 கண்ணு வேணும். பாத்துக்கோ, 14000 கண்கள் வேணும். அவர் மூக்கு அழகும், அவர் மொழி அழகும், அவர் பல்லு வரிசைய பாரு. ஏ அப்பா, தெய்வ பிறவி இல்லையா?
பல்லு வரிசைய பார்த்தா ஆஹா பார்க்க அப்படி ஒரு அழகா ஈஸி அழகா பாத்தியோ அவர் செக்க சிவப்பான செக்க நல்ல சிவப்பழக ஏ செந்தூர பட்டழக இந்த செல்ல பிள்ளை சின்ன நம்பி ஆணுக்கு ஆனழக ஆணுக்கு ஆனழக அவர் அரணாருக்கு ஒப்பிட அவரை கோர தலையல குங்குமுக பொட்டல பங்கி நல்ல தலையல வாடாமல்லி பொட்டல தோளுக்கு தோழல தோளுக்கு தோழல அவரை சொக்கனுக்கு ஒப்பிட அவருக்கு அரும்பு மீசம் முளைக்குதையா சின்ன நம்பிக்கை அரும்பு மீசம் குறும்பு பார்வை ஆமா சரியான பார்வை வலதுபுற மீசம் வளையமா இருக்கு ஆமா இருக்கு இடதுபுற மீசம் ஈட்டியா இருக்கு அவன் எலுமிச்சை பழத்தை குத்துனா அப்படியே ஒவ்வொரு நிக்கும். மீசையிலும் எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கலாம் பாத்துக்கோ ஆமா அப்படி நிக்கிது ஈஸ. அவ மீச அவ்வளவு கம்பீரமா நிக்கி ஆமா அப்பேறுவட்ட ஆனழகே என் சின்ன நம்பியாகப்பட்டவன் என்ன செய்கிறார் அப்பேறுவட்ட அழகு நிறைந்த 21 வயதுள்ள இளவட்டம் பிராயம்